கியூட்டா அதுவும் ரொம்ப மேன் ஒர்க் இல்லாம யாருக்காவது கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஐடியாவ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த துணியிலலாம் வந்துட்டு மடக்கி குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்பாஞ்ச் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மேல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் செல்லோ டேப் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் சைட்ல வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்ல ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாரி வந்துட்டு நான் ஒரு 4 பீஸஸா வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா, அதிலேயே மடக்கிட்டு 4 பீஸஸா இத வந்துட்டு அழகா ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ஷேப் அழகா ஹார்ட் மாரியே வந்திருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதையே பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு ஒரு சாக்லேட் மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுட்டேன். ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸாக இருந்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்கறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ அதனால தான் இந்த சாக்லேட் எடுத்தேன். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற சாக்லேட், இந்த ஹால் சாக்லேட் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதுவுமே 2 தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஒட்டிட்டோம்னா நம்ம முன்னாடி அப்படியே ஃப்ரண்ட் சைடில் திருப்பினோம்னா அது இருக்கிறதே தெரியாது. ஸோ நீங்கள் யாருக்காவது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.